சவுத் ஆப்பிரிக்காட்டும் தோத்ததே கிடையாதா? அதாவது ஒயிட் வாஷ் ஆனதே கிடையாது. ஹோமில் வந்து ஒயிட் வாஷ் ஆனதே கிடையாது. ரொம்ப நாளைக்கு டோட்டலாக பிளாக் வாஷ் ஆயிருக்கு. கோலி எல்லாரையும் பலி வாங்கிட்டாப்ல, அஸ்வினை பலி வாங்கிட்டாப்ல, சமீலாம் நல்ல பவுலர். அவரை நீங்கள் சொல்கிறது என்னன்னா, எலி ஏன் காயுதுன்னா எலி புழுக்க ஏன் காயணும்? இந்திய பிச்சர்ஸில் அதிகமாக ஸ்பின்னுக்கு நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் பிச்சர்ஸ்க்கு அவ்வளோ எடுத்து கொடுக்காது. ஆனால் அங்கே பும்ரா தொடர்ந்து விளாட வைக்கிறீங்க. மாற்றத்தை கொண்டு வரேன். இன்றைக்கி நம்ம வடை பேச்சில் லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரன் சேனலில் இன்றைக்கி என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சினிமா செய்திகளே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ ரொம்ப பரபரப்பாக போய்ட்டு இருக்கக்கூடிய கிரிக்கெட் செய்திகள். அதாவது இப்போ என்ன ஓடிச்சுன்னா, இன்றைக்கி வந்து ஒரு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சொல்கிறத சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஆமாம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடிக்கணும் நினச்சது மொட்டை, ஆனால் விழுந்தது காம்பீருக்கு சொட்டை. ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம காம்பீருக்கு சொட்டை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எதை பற்றி பேச வரோம் அப்படின்ட்டு, சமூக வலைதளங்களில் இணையதளங்களில் வரக்கூடிய உண்மை, உழைப்பு, நேர்மை, நீதி, நியாயம், உயர்தர சைவ உணவகம், உச்சநீதிமன்றம், ஊஞ்சல் தான் ஒவ்வொரு தடவையும் வேணாங்கிறேன். சரி, ஓகே, சாரி. ஸோ அந்த கிரிக்கெட் செய்திகளை வந்து நம்ம பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து உங்கள் பேர் காம்பீர். பேரே விளங்கல. காம்பீர் எங்கேருந்து பிடிச்சி வந்தியா? ராஜான்னு வச்சுக்கோங்க, காம்பீரை தூக்கிடுங்க. அது எங்கேருந்து, அதாவது பேர் கூட பீடா ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஒரு எங்கேருந்து பிடிச்சி வந்தியா? அதான் ஒரு வேலைக்காக கூட்டு வந்திருக்கேன். ஒரு கிரிக்கெட் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. நான் கிரிக்கெட் நாலேஜ் ஜாஸ்திங்கனால ஒரு கூட்டு வந்து கடைக்கு பேசுகிறக்கா. இன்றைக்கி என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் போச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைய சூழ்நிலை இன்றைக்கி நடக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அதில் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம இந்தியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காட்டும் தோத்ததே கிடையாதா? அதாவது ஒயிட் வாஷ் ஆனதே கிடையாது. ஹோமில் வந்து ஒயிட் வாஷ் ஆனதே கிடையாது. ரொம்ப நாளைக்கு டோட்டலாக பிளாக் வாஷ் ஆயிருக்கு. டோட்டலாக அடித்து நகர்த்தி சாணியை கரைச்சி எடுத்திருக்காங்க. என்ன விஷயம்னா, இதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் சமூக வலைதளங்களில் யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா, கௌதம் கம்பீர், அஜித் அகர்கர். அஜித் அகர்கரா? அவர் தான் செலக்ஷன் கமிட்டி தலைவர். அதனாலயா? சரி, ஓகே. நம்ம கிரிக்கெட் நாலேஜ் கொஞ்சம் கம்மி. ஏங்க இங்கே செலக்ட் கோச்சை பற்றி பேசிக்கிங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டின்னு பேசுறியே, இதுதான் யாருன்னு கேட்டுமா? கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டால், இன்றைக்கி தோற்று போயிட்டாங்க. ஏன் தோத்தாங்க, எதனால் தோத்தாங்கன்னு பார்த்தா, எல்லாருமே சமூக வலைதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காம்பீர் தான் காரணம் போகிறாங்க. நீங்களும் கமெண்ட்ஸில் யாருங்கிற சொல்லுங்கள். காம்பீர் வந்து பழைய ஞாபகங்களை வச்சுக்கிட்டு அதற்காக இந்தியாவையே பழி வாங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் மூலமாக நானுமே கேள்விப்பட்டேன். அப்போ இடையில நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய நண்பர் வந்து காம்பீருடைய ஃப்ரெண்டு. டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு அந்த ரெக்கார்டை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, காம்பீர் சொல்லியிருக்காரு, நான் இந்தியாவை சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு நான் 97 அடித்தேன். அன்னைக்கு என்னை வந்து கொண்டாடலை, அதனால கொண்டாடிட்டாங்க. ஒரே அளவாக 91 அடித்து அந்த வேர்ல்டு கப் மேட்ச் உங்களுக்கு சொல்கிறேன்னு புரியுது. அவங்கள வந்து கொண்டாடிட்டாங்க. அந்த வேர்ல்டு கப்பில் நடந்து நான் 97 அடித்ததை கொண்டாடாத மக்கள் 91 அடித்தவரை கொண்டாடினாங்கல்ல. ஸோ அப்பேற்பட்ட இந்தியாவை நான் பழி வாங்குவேன் என்று சொல்லி தான் அவர் வந்து கோச்சாக உட்கார்ந்ததாகவும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் காலில் சொல்லியிருக்காரு. இது வந்து எனக்கு சமூக வலைதளங்கள் லெவலில் டேரெக்டாக நான் பேசினது. நான் ஒரு விஷயம் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம், 2012 வேர்ல்டு கப்பில் ஒரு டைவ் அடிப்பாப்புல, சரியான டைவ், சட்டையில் அழுக்கா இருந்துச்சு நிற்பாப்புல. கரை படிஞ்சா நாட்டுக்கு நல்லது. ஆனால் அன்னைக்கு கரை படிஞ்சது இன்னைக்கு நாட்டுக்கு பெருங்கேடா. அந்த கரை படிஞ்சிச்சுல, அந்த கரை படிஞ்ச டிஷர்ட் வந்து வீட்டில் வந்து ஒரு ஃப்ரேம் மாட்டி வச்சிருந்திருக்காரு. உங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு இப்போ போயிருந்த ரோஹித் சர்மா, விராட் கோலியும் இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறாரு நினச்சி அந்த டிஷர்ட் எடுத்து துவச்சி கொடுத்துட்டாங்க. இதில் சரியான கோபமான கம்பீர் என்ன பண்ணாருன்னா, இவங்க எப்படியாச்சும் டீமை விட்டு விலக்கி ஆகணும்னு சபதம் எடுத்து ரோஹித் சர்மா, கோலியை வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவங்களால தான் டீம் தோற்ற மாதிரி கட்டமைச்சு அவங்க வெளியேற வச்சிட்டாரு. இதுக்கு இவங்க ரெண்டு தோச்சாங்கல்ல, தோச்சு எப்படி கட்டமைக்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க பிளேயர் அவங்க பேட்டிங் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து ஹோம் சீரீஸில் வந்து ஒயிட் வாஷே ஆகலை, ஆஸ்திரேலியாவில் போய் இப்படி தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழைய விராட் கோலி மேலே ரோஹித் சர்மா மேலே சுமத்துனாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒழுங்காக விளையாடணும்னு வச்சுங்க, பழைய மாதிரி ஆடலை. அது எல்லாருக்கும் நடக்கிறதா, ஒரு டவுன் பேஸ் இருக்க தான் சரி. அது ஆனால் அவங்க மட்டும்தான் விளையாடாத மாதிரி அவங்கள வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ரிட்டையர் வச்சிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜெயிப்பாங்க பார்த்தா அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் ஆகிருக்காங்க. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் வந்து ரோஹித் சர்மா சார், கோலிலாம் வெளியே அனுப்பிட்டு நம்ம ஜெயிச்சு ஒரு இதை பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் சாதனை வந்து சோதனைக்கு உள்ளாக்கி இன்னைக்கு வந்து நிறையா பேர் பழிச்சொல்லுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. ரொம்ப சிரிக்கிறார். அதாவது அஜித் அகர்கர்லாம் சொல்கிறாரு, ஒரு இன்கமிட்டபிள் பிளேயர், அதாவது ஒரு விளையாட தகுதியே இல்லாத பிளேயர் ரோஹித் சர்மா, அதாவது அவர் உடம்புல சக்தியே இல்லை அப்படிங்கிறாப்புல. அவர் இன்னும் 15 கிலோ குறைச்சிருக்காப்புல, இப்போ 6 பேக் வச்சு காமிக்கிறாப்புல, சண்டைக்கு வரான்னு கேட்குறாப்புல. அப்படி எல்லா விஷயத்துலையும் அசிங்கப்படுறாருன்னு அப்படி அகர்கர் இல்லை. சமி சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அவரை ஏன் எடுக்கலன்னு கேட்டால், சமி மீன முடிதான், தோனி சமி என்ஐ எம்ஐ அப்படி முடியறதுனால அதுக்காகவே சமியை துரத்துறாரு ஒரு பேச்சு போயிட்டு. அப்படியா? இது வந்து அதனால தான் துரத்திருக்காரு. துரத்திடுவார் தோனி. அந்த மாதிரி தான் கம்பீர், கிங் பீர் அந்த மாதிரி இருந்தால் ஓகே. பாட்டில் பீர், ரெட்டி இந்த மாதிரி முடிஞ்சா கூப்பிட்டு வருவார். அவருக்கு இது ஒரு சார், இது எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் வேணா பாருங்களேன், நல்லா விளையாடுங்க சாம்சன், அவரை ஒன் டே டீமில் எடுத்துக்கலாம். ஏன் எடுக்கல?
ஏன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு, தோனி தலைமை வகிக்கக்கூடிய சிஎஸ்கே டீமில் சஞ்சு சாம்சன் எடுத்ததுனால தான் இவர் சஞ்சு சாம்சன் வெளியேற்றுறாரு. அதே நேரத்தில் ஜடேஜா உள்ளே இருந்தவரை வெளியே எடுத்ததுனால தான் இன்னைக்கு டீமில் அவரை உள்ளே எடுத்திருக்காங்கங்கிறது நான் வந்து சீகாக்கு நேற்று கால் பண்ணி பேசும்போது அவர் ஜடேஜாவே சொன்னாப்புல, ஜடேஜா சொன்னாப்புல நம்ம அவருக்கு இல்லை சீக்கா சொன்னாலும் பொய்யா இருக்கா? இல்லை சீக்கா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி வடைபேச்சில் சீக்காலாம் ரொம்ப கோவமா இருக்காப்புல. சீக்கா ஆமாம் சீக்கா ரொம்ப கோவத்தில் நான் கால் பண்ணுறேன் டபக்குன்னு கிட்ட கெட்டாது திட்டாப்புல. நான் பேசுகிறேங்க அப்படின்னா சாரி அப்படின்னாப்புல. என்ன விஷயம்னா நம்ம இந்தியா தோத்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப அவமானமா நான் வந்து அண்டர் ஆடிக்கிறேன் சார். அப்போ அண்டர்டேக்கர் கூட ஆடிட்டு இருந்தீங்களா? அண்டர்டேக்கர் கூட இல்லை சார், அண்டர் 19 நான் அண்டர் 19 நான் அண்டர் 19 ஆடுறப்ப நான் டோனி கிட்ட நேத்து ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, யாருங்க பர்சனலா ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட காட்டலாம், அதை விட்டு இந்தியன் டீம் என் மேல கை வைங்க, ரசிகர் மேல கை வைங்க, என்னோட ஃபேன்ஸ் மேலயும் இந்தியா மேலயும் கை வைக்காதீங்க. ஆனா ஓ மேல கை வச்சிருவாங்கிறது எனக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. சும்மா கூட்டி ஒரு ஆள் அடிவாங்களுக்காகவே வராங்க போல. அதாவது அது எங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா காம்பீரோடைய முழு கோவமும் இந்தியா மேல இருக்குதோ இல்லையோ தோனி மேல கண்டிப்பா இருக்கும். தோனி மேல இருந்து அவர்கிட்ட போய் பேச வேண்டியது எதுக்கு தேவையில்லாம? அவரோட தோனி இல்லையா யாரை பழி வாங்குறது? அவரோட வளர்ப்பு பிள்ளைகள் ரோஹித், கோலி எல்லாரையும் பழி வாங்கிட்டாப்ல, அஸ்வினை பழி வாங்கிட்டாப்ல, சமீலாம் நல்ல பவுலர். அவரை நீங்க சொல்றது என்னன்னா எலி ஏன் காயுதுன்னா எலி புழுக்க ஏன் காயணும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா அது? அப்புறம் கரெக்ட்னு எப்படி சொன்னீங்க? நீங்க கம்பீரா இருந்தா நான் சில கேள்வி கேட்பேன். ஏன் சரி இப்போ நான் வந்து கம்பீரா இருக்கேன், என்னைய ஒரு சில கேள்வி உங்க நீங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து என்ன ஒரு கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன். நான் கேட்கறேன், சமி வந்து ரஞ்சி டிராஃபில ஒரு 7 விக்கெட் எடுத்துட்டு இருக்காப்ல, ஏன் நீங்க ஒரு டீம்ல எடுக்க மாட்டீங்க? நான் புது விதமா ஒரு தோனி இருக்கும்போது புதுசா ஒரு சின்ன பிள்ளைலாம் உள்ள இருக்கும்போது நீங்க பொத்திக்கிட்டு தானே இருந்தீங்க. அது மாதிரி நான் இப்போ காம்பீர் நான் இருக்கேன்னா நீங்க பொத்திக்கிட்டு நான் அப்படி தான் எடுப்பேன். சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க. என்ன கேட்குறேன்னா, பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் நல்லா ஓலிங் பும்ரா ரெஸ்ட் அங்கேயே கொடுத்துட்றீங்க. இந்திய பிச்சர்ஸில் அதிகமாக ஸ்பின்னுக்கு நல்லா இருக்கு, ஃபாஸ்ட் பிச்சர்ஸ்க்கு அவ்வளோ எடுத்து கொடுக்காது. ஆனால் அங்கே பும்ரா தொடர்ந்து விளாட வைக்கிறீங்க. மாற்றத்தை கொண்டு வரேன். ஸ்பின்னு நல்லா இருக்கக்கூடிய இடத்துல ஃபாஸ்ட்ல ஒரு விக்கெட் விழுந்து அந்த இடத்துல எனக்கு அந்த மாற்றம் தேவைப்படும். அந்த ஒரு விக்கெட் விழுது 9 விக்கெட் விழுக மாட்டேங்குது. அது எனக்கு என்ன தெரியும், நான் மாற்றம் கொண்டு வரணும். கம்பீர் இப்படி தான் பேசுறாரு. நான் இப்போ காம்பீரா தான் பேசுறேன். கம்பீரா தான் பேசுறீங்க. அப்போ அன்னைக்கு நான் 97 அடிக்கும்போது நீங்க கொண்டாட நீங்க 97 அடிச்சு நான் அதை 90 ஆண்டுகளுக்கு சொல்வேன், உயிரோடு இருக்கும் வரை சொல்வேன். 97 அடிச்சது யாருக்கும். ஆனா ஒன்று பேசுறீங்க எல்லாம் கமெண்ட்ல பேசிக்கிட்டே தப்பு சார். அது ஒன்றும் அது நீங்கள் உங்களுக்கு அந்த பெரியவருக்கு பிரச்சனை, பெரியவர்கிட்ட போய் நீங்கள் பேசியிருக்கணும். அவர் 91 அடிச்சாப்புல ஜெயிச்சு கொடுத்தாப்புல ஒரு கேப்டனாக செயல்பட்டாப்புல, அது அவருக்கு பெருமை சேர்ந்துருச்சு. உங்களுக்கு அந்த வெஞ்சன்ஸ் அவர்கிட்ட காட்டிக்க வேண்டியதா? நீங்கள் அங்கே ஒன்றும் கழட்ட முடியல, இங்கே வந்து கழட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை நான் எனக்கு வந்து இந்தியன் இந்த மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப கோவம். ஒரு காம்பீரா நான் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் மேலே எனக்கு ரொம்ப கோவம். உங்களை வந்து டீமில் ஆட வைக்கல. அதான் ஐயா நான் நல்லாத்தான் ஆடினேன். ஆமாம் நான் ஃபார்ம் அவுட்டே ஆகலைங்க. அது காரணம் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அடுத்தடுத்த பிளேயர் கொண்டாடுறாங்க. அப்போ தலை தோனிக்கு வந்து ஏஜே ஆகலையா? எனக்கு புரியல. ஏஜே ஆகாம அவர் இப்போதைக்கு அவர் எடுக்க அவர் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு களி கேட்டு அவருக்கு ஏஜ் ஆகுது. அவர் நான் ஓகே, அவர் தான் ஒரு கட்டத்துக்கு மேல கிரிக்கெட்ல இருந்து ஒதுங்கினாப்ல. இல்ல கிரிக்கெட்ல இருந்து ஒதுங்கினாப்ல, கோலி கேப்டன் வந்தாப்ல, அதுக்கு ரோஹித் கேப்டன். அவருக்கு 37 வயசுல ஒதுங்கினாப்ல, 38 வயசுல ஒதுங்கினாப்ல. அவர் எங்கேயுமே போய் அழுகலை. அது மாதிரி தான் இப்போ நான் கோலியையும் ரோஹித்தையும் ஒதுக்கிட்டேன் இப்படின்னு காம்பீர் சொல்றாரு. கோலி ரோஹித்தையும் ஒதுக்கினேன் ஓகே. ஏன் காரணம் இல்லை, கோலி வந்து எனக்கு கோலியோட ஆவரேஜ் என்ன? கோலி கடைசியா அவுட் ஆனார் நிறையா, அதெல்லாம் பார்க்கலாம். கோலி வந்து சரி ஓகே நிறையா அவுட் ஆகுறாருன்னா இல்லை, கடைசியாக 4th ஸ்டம்பில் அவுட் ஆகிட்டே இருந்தார் ஓகே. ஆனால் அவரோட ஆவரேஜ் என்ன? அவர் எப்படிப்பட்ட பிளேயர், அவர் எப்படிப்பட்ட கேப்டன் சொல்லுங்க. அது ரோஹித், நீங்கள் ரோஹித்தை வந்து விளையாடவே இல்லைங்கிறிய. வேர்ல்டு கப், அதாவது வேர்ல்டு கப் சைக்கிள் இருக்குல்ல, அதில் அதிகமாக ரன் அடிச்சாலும் டாப் 3ல அவர் தான் இருக்கார் இந்தியாக்காக. ஜெய்ஸ்வாலுக்கு பக்கத்து, இப்போ ஜெய்ஸ்வால் தாண்டி போயிட்டாப்ல, ஜெய்ஸ்வாலுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். இப்போ ஜெய்ஸ்வால் இருக்காப்ல இல்லை, இப்போ நான் எடுத்து இதை தான் காம்பீர் சொல்கிறாரு. இப்போ நான் கொண்டு வரக்கூடிய ஜெய்ஸ்வால் நீங்கள் கொண்டாடல, அவருக்கு கொஞ்சம் நாள் ஆடிட்டு இருக்காப்புல, அவர் ரொம்ப நாள் ஆடிட்டு தான் இருக்காப்புல. நீங்கள் கொண்டாடுற ஆள் யாருன்னா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு கில்ல கேப்டன். சரி ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் கப்பு வாங்கின இன்னும் நீங்கள் என்னவே காம்பீரா நினச்சி பேசிக்கிட்டு காம்பீர் போயிட்டாரு. காம்பீர் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிற மாதிரி உண்மை, உழைப்பு, நீதி, நேர்மைங்கிற மாதிரி வெக்கம், மானம், சூடு, சொரணம் இதெல்லாம் இருந்தாங்க இந்த பதவியை விட்டு அவரே வெளியே அப்படின்னு சொல்லி சீக்கா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு. சீக்கா கால் பண்ணி மட்டும் சொல்றாம அஸ்வின் ப்ரோ எனக்கு கால் பண்றாரு. இதை வடைபேச்சு பேசலாம், ஏன் பெரிய அவர் சேனலில் போடணும். அவர் இன்னைக்கு பேசுவார் அஸ்வின் ப்ரோ, அவர் சேனல் வச்சிருக்காப்ல நம்மள மாதிரி. ஆமாம் அவர் சேனலுக்கு நாங்கள் அண்டர் 19 சொல்ல வேண்டிய நான் அண்டர் 19 நான் ரோஹித் சர்மா ஒன்றா ஆடுறப்போ அப்புறம் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இந்திய டீம் ஆட நீங்கள் சொல்ல வரும்போது அதை ஏன் நான் வந்து தடுத்துட்டு நான் இங்கே போகிறேன்னா அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் நாங்கள் அண்ணே முக்கியமாக ஆடிக்கிறோம் சார். அப்போ மும்பை பரோடா டீம்லாம் ஆடிக்கிறோம் சார், நல்லா போயிட்டு இருந்தோம். அப்போ நான் அதாவது நாங்கள் வந்து 1997 நாங்கள் வெளியே போகிற டயத்தில் நீங்கள் உள்ள ஆடிட்டீங்க. நான் அப்போ தான் ஆடி கரெக்டாக இன்டர்நேஷனல் டீமில் உள்ளே போகிறேன். நீங்கள் அப்போ ஆடி அண்டர் 19 எப்படி நான் 97 வரும்
இப்போ தான் வந்துச்சோ 19 வருஷத்துக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதாவது 2006 அண்டர் 14 விளையாண்டுட்டு இருந்தேன் அப்ப. சார் லூஸ் மாதிரி பேசுவோம் வயசு அண்டர் 14 தெருவில் விளாண்டுருப்பிய அதை பற்றி யாரு நான் முதல்ல கேட்டு யாருன்னு கேட்டேன். குதிரை மிக்கிறமே விளா கூட்டது இல்லை பார்த்து அவருக்கு கிரிக்கெட் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. தெரியுது பார்த்தது. ஆமாம். அதான் சார் ஆனால் நான் ரோஹித் ஒன்றா விளாட்றப்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கான்டாக்ட்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஐபிஎல் இந்த கடைசி அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயபால் ஒரு பால் 2 ரன் அடிப்பாங்க ஜெயபால். அப்போ கூட அந்த ஒரு பால் 2 அடிக்கும்போது எனக்கு கால் பண்ணி கேட்குறாப்ல, மச்சி இந்த மாதிரி ஆகி போச்சு, ஒரு பால் 2 அடிக்கணும் என்ன பண்ணலாம். கிரவுண்டுக்குள்ள நிற்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி அது கேட்கலாம். தனி குடியில் லைனில் நிற்பாப்ல இல்லை. ஆமாம். அது அப்போ கேட்டாப்ல. அப்போயே நான் சொல்கிறேன் அதே மாதிரி வேர்ல்டு கப்பில் 6 பாலுக்கு 16 மில்லர் நிற்கிறான், என்ன பண்ணுறது, யாருக்கு பவுலிங் கொடுக்கும், நானே போடலான்னு கேட்குறாப்ல. நான் சொல்கிறேன் ஹார்திக் பாண்டியாக்கே கொடு, ஸ்ட்ரெயிட்டில் சூரியகுமார் யாதவ் நிப்பாட்டு. நான் தான் அப்போ சொல்கிறேன் ரோஹித் சர்மா ஃபோன் அடிச்சு அதை டக்குன்னு ஃபோனை கேட்டு கட் பண்ணி அந்த வீடியோ கூட என்ன இருக்குது யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஃபோனை பக்கத்தில் கொடுத்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஃபோனை கேட்பாப்ல. அப்படி கேட்குற டக்குன்னு டீ போடுவாப்ல. அப்படி க்ளோஸாக இருந்தவர் நான் ரிட்டைர்மெண்ட் ஆகும் ஃபோன் அடிக்கிறேன், இல்லை சரியான பாலிட்டிக்ஸ் தான் மச்சான் அப்படின்னா. சரியான பாலிட்டிக்ஸ் எப்படி ஒன்னே நீ அண்டர் 90 அப்புறம் உன்னை வேர்ல்டு கப் விளையாடாம பண்ணாங்களோ, நீ வந்தா இல்லை ரெக்கார்டை பிரேக் பண்ணி உன்னை பார்த்து பயந்தாலும் இன்னைக்கு என்னை பார்த்து பயப்படுறாங்க. அது இந்த கம்பீர் தலைமையிலான ஒரு டீம் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு ரோஹித் ஃபோன் அடிச்சு சொல்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் ஓப்பனாக பேசும்போது நானும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லி ஆகணும். அது சங்கடமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஓப்பனாகவே தெரியட்டும். ஆக்சுவலாக என்னென்னா காம்பீர் அன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துட்டு இருந்தவங்க, நம்ம சச்சின் அவுட் ஆகிட்டாரு, சேவாக் அவுட் ஆகிட்டாரு, இவங்க எல்லாரும் அவுட் ஆகவும் கங்குலி என்ன பண்ணுறாரு கரெக்டாக அந்த டைமில் அவுட் ஆகி போகிறாரு. கங்குலி அப்போ இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறேன்னா அவுட் ஆகி போகிறாங்கன்னா மனசளவில் தூரத்தில் உட்காந்து பார்க்கும்போது அவர் மனசளவில் அவுட் ஆகிட்டாரு. அவுட் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாருமே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. போயிட்டு என்ன ஆகுது, வேர்ல்டு கப் இன்றைக்கி இந்த தடவை போச்சு ஸ்ரீலங்கா தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரு ஆக்ரோஷமாக கௌதம் காம்பீர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆக்ரோஷமாக ஆடி நெருக்கி 90-97 கிட்ட வர்றாரு. 90 தாண்டா அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் ஓரளவு 50-60 அடிக்கலே தோனி உள்ளே இறங்கிட்டார். உள்ளே இறங்கின உடனே அப்புறம் 70 அடிக்குமே இறங்கினாரா? அதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு நான் சொல்கிறதில்ல. 70 அடிக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, தோனி இறங்கிட்டார். இறங்குறதுக்கு முன்னாடி இங்கே நின்று ஆக்சுவலாக அந்த மேலே அந்த கண்ணாடி இது பாக்ஸ் இருக்கும்ல அதில் நானும் உட்காந்துருக்கேன். அப்போ நான் சச்சின் சார் பேசுகிறத கேட்குறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு டாப் ஒரு இதில் இருக்கிறது வந்து தோனி தான். இந்த இடத்துல அந்த ஆள் 100 போட்டாப்புலைனா அவருக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் இறங்கி ஆடுங்க. நீங்கள் இறங்கி ஆடுறத பார்த்தாலே அங்கே காம்பீர் வந்து உழப்புவார். அவர் உழப்புறது நமக்கு தேவை, ஆனால் நீங்கள் உழப்பாமல் இருக்கணும்னு சொல்லிக்கிறார். அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்ம தலை தோனிக்கிட்ட. இவர் போட்ட போட்டில் அவர் பயந்து உழப்பி அந்த 97 ரனில் இறங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கீப்பராக தோனி உட்காந்து எப்படி கையை நீட்டி ஒயிடு போடுன்னு இப்படி கையை காட்டுறாரோ அது மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இவர் போடுற பாலை நான் கண்டுபிடிச்சேன், நீ இறங்கி ஆடு அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக பவுலர் பெட்டக்ஸை சொரிஞ்சு விட்டு நீ சைடில் போடு அப்படின்ட்டாரு. போட்டு அங்கே இது தப்பாக தோனியை தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா எந்த ஒரு இந்தியனுமே வேர்ல்டு கப் ஃபைனலில் செஞ்சு அடிச்சதில்லை. அது 3 ரனில் போச்சு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் தோனி தான் அவுட் ஆகணும் தோனி மேலே பழி போடுறீங்கல்ல. என்னங்க இவ்வளோ நேரம் காம்பீருக்கு ஆப்போசிட்டாக தானங்க பேசுறீங்க. அது தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம தோற்றுருக்கோம்னா அதுக்கு முழுக்க காரணம் கம்பீர். அதோட அகார்கர்லாம் மோசமான ஆள். ஆமாம். எதுக்கு என்ன டீம் செலக்ட் பண்ணுறீங்க? நான் சொல்கிற டீம் தான் சரியான டீம். நீங்கள் இப்போ இன்னைக்கு எடுத்துங்க, நீங்கள் டாப் ஆர்டரில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஓப்பனிங்க்கு வந்து சச்சினையும் கங்குலியும் இறக்கணும். அடுத்து நீங்கள் அவனுக்கு சேவாக்கு இறக்குனீங்கன்னா அவங்க இருங்க சொல்கிறேன். நான் சொல்கிற டீம் 11 மட்டும் பாருங்க. சேவாக்கு இறக்குனீங்கன்னா தான் அவர் அந்த இடத்துல பயங்கரமாக ஆடி கொடுப்பார். அவரை நான் சொல்கிறேன் டிராவிட் வந்து நான் 1 டேக்கு ஆகவே மாட்டார். சரியா? அப்படிங்கல அவரை விட்டு பார்த்தா அதுக்கப்புறம் யுவராஜ் இறக்குனீங்கன்னா தான் அதர் டீமுக்கு பயம் வரும். 4வது ஆளாக யுவராஜ் எல்லாம் இறக்கலாம், எல்லாமே எட்டர் ஆகிட்டாங்க. இப்போ உள்ள நான் கேட்குற பதில் சொல்லுங்கள். இப்போ உள்ள டீமில் யார் பதில் சொல்லுங்கள். இப்போ உள்ள டீமில் வந்து எல்லாம் புது பசங்களாக இருக்காங்க. எல்லாம் நமக்கு நேம் அதிகமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நிதிஷ் ரெட்டியெல்லாம் வந்து 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கழுவி ஊற்றுறாங்க. எதுக்கு அவர் டெஸ்ட்டில் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு வச்சிருக்கீங்க? அவர் பவுலிங் ஆல்ரவுண்டரா பேட்டிங் ஆல்ரவுண்டரான்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு என்னைய கேட்குறாரு? நீங்கள் காம்பீரை கேட்கணும். நான் ஈவினிங்கே நான் கால் பண்ணிடுறேன் காம்பீருக்கு. கால் பண்ணி கேட்குறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்கு இப்படி ஒரு டீம் எடுத்து இன்னைக்கு சறுக்கி இருக்கோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா முன்னாடி ஒரு இந்தியர்களை வந்து தலைகுனிய வச்ச பெருமை உங்களுக்கு தான் இருக்குது. ஆமாம் சரி சார். வெரி ஒஸ்ட். நியூசிலாந்துட்ட ஒயிட் வாஷ், ஆஸ்திரேலியாவில் போய் தோற்றோம், சவுத் ஆஃப்ரிக்காட்ட தோத்துட்டோம். இப்போ போனப்போ கூட யாரோட தோற்றோம்? இப்போ யார்ட்ட தோற்றோம்? தோல்வியவே பார்க்காத இந்தியா நீங்கள் தோல்வியை பார்க்கணும். 1 டே தோற்றோம். யார்ட்ட தோற்றோம்? ஆஸ்திரேலியாட்ட 1 டே தோற்றோம். என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறேன், இந்த கோச் இந்த இதுலேருந்து காம்பீரை நீங்கள் டேரெக்டாக தூக்கிட்டு தோனியை உட்கார வைங்க. அவர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? அவர் தான் வரலங்கிறேன். எனக்கு அவர் பாட்டுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காப்புல, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காப்புல. உண்மையாகவே கோச்சிங் பிரச்சனை இல்லை. லட்சுமணன் நம்ம மேனேஜ்மெண்ட்டை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
தோனி எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன். கண்டிப்பாக அந்த சார் நீங்க இடத்துல ஏன் சார் அங்க தோனி சார் வந்து அந்த கோச்சா வந்து உட்கார்றதுக்கு நான் சார், அந்த டீம் செலக்ட் சரி, பண்ணுறதுக்கு நீங்க நான் அங்க போவேனா சார்? இப்ப டோனி கூட டிராக்டர் வாங்கியிருக்காராம் புதுசா விவசாயத்துக்காண்டி. ஸோ அவர் விவசாயத்துல தான் ஃபுல்லா இறங்க போறேன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்படி ஐபிஎல் வராது. நான் பேசினா அவர் ஒரே சார், தலை தள்ளுவாருன்னு தான் நான் நீங்க பேசிக்கிட்டு நீங்க ஏன் தோனி கிட்ட போறீங்க? நான் இங்க இருக்க கனவா படம் பாத்திருக்கீங்களா? அதுவே என்னோட கதை தான். கனவா படத்துல வர சிவகார்த்தி நெல்சன் திலீப் குமார் கேரக்டர் வந்து என்னோட வாழ்க்கை வரலாறு எடுத்ததா வந்து அப்ப நெல்சன் சார் இவர் அருண்ராஜ் காமராஜ் சார் நான் ஃபோன் பண்ணி பேசுறப்ப சொன்னார், சார் உங்க ஸ்டோரி கொஞ்சம் எனக்கு தெரியும், அதை ஒரு டெவலப் பண்ணி தான் ஆனால் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பர் சர்ச் பண்ணி போகும்போது அருண்ராஜா காமராஜில் இவருடைய கிளாஸ்மேட்டே வந்து இவரை கலாய்க்கிறக்காக கால் பண்ணாரு. இல்ல அது மாதிரி இப்ப நீங்க என்னைய கூப்பிட்டாலும் நம்ம மறுபடியும் வர ரெடி. அண்டர் நீங்க யார் கூப்பிட்டாலும் போவீங்கிறக்காகலாம் இங்கே நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கல. நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். கிரிக்கெட் பத்தி நான் அண்டர் 19 இப்போ பேர் சார். கிரிக்கெட்டுங்கிற காலேஜ் எங்க காலேஜ் எஸ்பிஎல் நடக்கும், அதெல்லாம் 2 விக்கெட் அதுவே எடுத்துருக்கீங்க. நாங்கள் இங்கே காம்பீர் பிரச்சனை மொத்தமாவா? பேசுவோம். அந்த ஆள் நம்ம மானத்தை வாங்கிட்டாரு. என்னதுப்பா மொத்தமா 2 விக்கெட் எடுத்திருக்காராம். யாரு அண்ணே. இவர் விக்கெட் எடுத்ததெல்லாம் நமக்கு இருக்கியா? இங்கே நம்ம டீமில் விக்கெட் எடுத்தாங்களா? அவன் 600 அடிக்கிறான், நம்மளால 200 அடிக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டான். எடுத்தானே ஹார்மர்னு அவன் அந்த டீம்பா, இப்ப நம்ம டீம்ல எடுத்தாலும் நம்ம கேட்கறாரு. டீமில் எடுத்தானா கேட்குறப்பா. அவன் டீம்லாப்பா 600 அடிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா புரியலையாப்பா உனக்கு? ஏன்ப்பா உயிரை வாங்குற? ஆமா, இன்னைக்கு விலைபேச்சில் வந்து பேசாம இப்படி பண்ணிடலாமே, காம்பீரை வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனா அது கோச்சா மாத்திரலாமே. அதாவது அதாவது அப்ப நம்ம இந்தியா நம்ம ஜெயிச்சிருவோம். டீம்ல இருந்து ஒரு ஆள் அங்கே போய் இறங்கணும் போல. இறங்கி அவங்க டீமை அவன் பிளாக் வந்து நம்ம இறங்கணுமா? ஜெயிச்சிருவோம். அதெல்லாம் நீங்க பண்ணலாம்ல, ஒவ்வொரு டீமா அப்ப அங்க இருக்கிற கோச் என்ன பண்ணலாம்? மேட்ச் போடுற ஒவ்வொரு டீமுக்கு ஆப்போனண்டா அவர் கோச் அனுப்பிச்சு விட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப மோசமான நஷ்டப்படுறோம். நீ சந்திரா நஸ்டி அப்ப கம்பீர அடி கேட்டா அடிப்பாரு. என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? ராஜ்யம் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி. இங்கே பாரு, நீ வந்து இதெல்லாம் பேசப்படாது சரியா? அது மாதிரி இன்னைக்கு விடைபேச்சில் வந்து நம்ம கிரிக்கெட் செய்தியை பற்றி நிறையா பார்க்குறோம். நிறையா இன்றைக்கி நம்ம தோல்வி ஆகிருக்கோம்னா காம்பீருடைய செலெக்ஷன் தான் சொல்கிறாங்க. ரொம்ப மிகவும் வருத்தமாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தோனி சார்கிட்ட பேசி காம்பீர் இருக்கக்கூடிய தோனி சாரே வந்து அந்த இடத்துல உட்காந்து கோச்செல்லாம் எல்லாரும் செலக்ட் பண்ணார் அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ரோஹித் கோலியே மறுபடியும் கோச் ஆகலாம். சும்மா இருக்காங்க 2 பேரும் ஜாலியாக சுற்றிட்டு தான் இவர் இருக்காங்க. சும்மா இருக்காங்கிறத சொல்கிறதே அசிங்கம். இல்லை அவங்க இப்போ இந்த பிராண்ட் அம்பாஸ்டர் எடுத்து போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ வேர்ல்டு கப் பிராண்ட் அம்பாஸ்டர் ரோஹித் சர்மா போட்டிருக்காங்க. விராட் கோலி அண்டரில் இடம் வாங்கிட்டார். இடம் வாங்க கூட என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாரு, வாங்கலாமா சார் அப்படிங்க. நன்றி, வணக்கம்.